தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து அவரோட அரசியல் பயணத்துல சரியான ஒரு ரூட்ல தான் போயிட்டு இருக்காரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நேத்து வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுனது வந்து இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரே குஷியா இருக்கு. பாத்தீங்களா, எங்க தலைவர் வந்து எந்த மாதிரி பேசிட்டாரு, பயங்கரமா பேசிட்டாரு, இவ்வளவு நாள் நீ வந்து மறைமுகமா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியே சொன்னீங்கல்ல. நேத்து பாத்தீங்களா, டைரக்டா போட்டு உடைச்சாரு. அதாவது எந்த மாதிரி உடைச்சாரு அப்படின்னா, எங்க சென்ட்ரல் ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம், சென்ட்ரல்ல யார் ஆள்றா, காங்கிரஸா அப்படின்ற மாதிரி ஒரு குத்துனாரு பிஜேபியை போட்டு. அதுக்கப்புறம் தமிழகத்துல ஆண்டுகிட்டு இருக்கவங்க சொல்றோம், தமிழகத்துல யார் ஆண்டுகிட்டு இருக்கிறா, அதிமுக. ஏங்க டைரக்டா சொல்லிட்டாரு அப்படியே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஜி மோடி ஜி, என்ன ஜி தமிழ்நாடுன்னா உங்களுக்கு அலர்ஜியா ஜி அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டாரு. சோ இத பார்த்துட்டே வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல ஸ்டாலின் அவர்களை பேசும்போது மட்டும் ரொம்ப வீராப்பா பேசிட்டு, மோடிஜி அவர்களை பேசும்போது மட்டும் கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு, ஜி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஜி, தமிழ்நாடு பல ஸ்டேட், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து பல மக்களுக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் ஜி, அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இது என்ன பேசினாரு அப்படின்றத வந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, கதறல் சத்தம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. கதறல் சத்தம் மீன்ஸ் எந்த கதறல் சத்தம், டிவிக்கு எந்த ஒரு விஷயத்த பண்ணுனாலும் அதை பத்தி மக்கள் வந்து அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கதறல் சத்தம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டிவிக்கு என்னைக்கு ஒரு கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்க நிறைய கூட்டங்களை வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்தே அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட சிக்கல். என் மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏன் நீ வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்ற அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற டிஎம்கே கட்சியை பார்த்து, முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்து நிறைய கொஸ்டினை வந்து வச்சாரு. இதுவே நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பர்சனலா சில பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனையை இவர் வந்து அரசியல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அவர் ஆரம்பத்துல இருந்தே எதுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், திமுகவோட அவங்களோட அந்த ஃபார்முலாவும் டிவிக்கோட ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா டிவிக்கு ஒரு விஷயத்த மட்டும் வேற, குடும்ப அரசியல் பண்றாரு. இதை மட்டும் கொஞ்சம் அதிகமா காட்டுவாங்களே தவிர மத்தபடி கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே திமுக என்ன இருக்கோ ஒரு 80% வந்து அப்படியே அதே மாதிரிதான் எங்கிட்ட இருக்கும். ஆனா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, டிஎம்கே வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாரே தவிர மத்தபடி பெரியார வந்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அதையும் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, என்னை வந்து திராவிட அரசியல் மாதிரி பெரியார பின்பற்றுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவங்க திராவிட அரசியல் சொல்லிக்கிட்டு திராவிட அரசியல் பண்ணல, திமுக திருட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னாரு. சோ இப்ப அதை விடுவோம். அதுக்கப்புறமா நேத்து என்ன பேசினாரு அப்படின்னா, மன்னராட்சி, மக்களாட்சி பண்ணாம மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி அதுவும் ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரோட தொண்டர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்து களத்துல இறங்கி வேலை பாருங்க, ஒரு வீட்டுக்கும் போங்க, ஒரு தெருவுக்கும் போங்க, போயிட்டு அவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேளுங்க, குறைய கேட்டுட்டு அந்த குறைய சரி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மேல அண்ணாந்து பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மும்மொழி கொள்கையை வச்சு ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல திமுக வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட சீக்ரெட் ஓனர் தான் பிஜேபி, இருந்தாலும் இவங்க திட்டுற மாதிரி திட்டுறாங்க, அவங்க எதுக்குற மாதிரி எதுக்குறாங்கன்னா அதை ஒரு குத்தி காட்டினாரு. இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 3 மொழியை முக்கியமா கத்துக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எதுக்கு 3 மொழி அப்படின்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரலை பார்த்து கேக்குறாங்க, மும்மொழி கொள்கை தேவையில்லை, நீ இப்ப ஏதாவது ஒரு மொழி படிக்க சொல்லுவேன், நாங்க வேற எந்த மொழியை போய் படிக்க போறோம், நீ சீக்கிரட்டா ஹிந்தியெல்லாம் இங்க திணிப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால இங்க மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்ற மாதிரி திமுக சொல்றாங்க. டிவிக்கே அதான் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களும் அதான் சொல்றாரு. இருந்தாலும் பிஜேபி இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு வந்து நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு. இது வந்து சத்தியமா சொல்றேன், இது வந்து ஏத்துக்கிறவே ஒரு முடியாத ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அது அந்த கவர்மெண்ட்டுக்கு செட் ஆகலைன்னு திரும்ப சென்ட்ரலை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க, அது பண்ண வேணா, சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலையா, எதனால பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஒழுங்கான ரீசன் வச்சுக்கிட்டு இதை வேணாம்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணலாம். அதுக்காக ஏதோ சின்ன புள்ள சண்டை மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு இதை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு வந்து நாங்க காசு கொடுக்க மாட்டோம், அதாவது நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொல்றோம்னா கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். சோ இதை வச்சு கொஞ்ச நேரம் பேசினாரு விஜய் அவர்கள் அவரோட பொதுக்குழு கூட்டத்துல. எனக்கு என்ன பிரமிப்பா இருக்குன்னா, இவ்வளவு நாள் வந்து மாநாடுல முதற்கொண்டு கூட என்ன சொன்னாரு அப்படின்னா,
ஹிடன் பண்ணி தான் பேசினாரு. டைரக்டா இந்த கட்சி தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லல. ஆனா நேத்து வந்து டைரக்டா வந்து சொல்லிட்டாரு. யாரா, அதாவது இந்த லியோ படத்துல ஒரு டயலாக் சொன்ன மாதிரி, அவரு இது டக்குன்னு வர மாட்டேங்குது, அந்த மாதிரிதான் இருங்க, வரும் ஃப்ளோல வரும். அது மாதிரி பேரை சொல்ல மாட்டான், பேரை சொல்ல மாட்டான், பேரை சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லிடுறீங்க? நீங்க தான் கேட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் மோடிஜி, உங்களுக்கு ஏன் தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படின்ற மாதிரி 2 பேரோட பேரையுமே வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. சோ இதுவே, அதாவது என்ன இது வந்து பார்க்க எனக்கு பர்சனலா எப்படி இருக்குன்னா, நார்மலா டீசெண்டா திட்டிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், அதாவது சென்ட்ரல்ல ஆள்ற கட்சி, ஸ்டேட்ல ஆள்ற கட்சின்னு சொல்லிட்டு நார்மலா திட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை இவங்க ஏத்தி விட்டுக்கிட்டு டைரக்டா அவங்க மண்ணுல, அவங்க தலையில அவங்களே மண்ணவாதி கொட்டிக்கிட்டது மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு எனக்கு நேத்து பர்சனலா பார்க்கும்போது. ஏன்னா நீங்க தானே கேட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு 2 எதையும் பேரை ஓப்பனா சொல்லிட்டாரு, 2 கட்சிகளையுமே ஓப்பனா சொல்லிட்டாரு. இதை வந்து மத்த கட்சிக்காரங்க எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இவர் இப்பதான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியை பத்தி நம்ம திட்டம்னா மக்கள் மேல நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அதனால மக்கள் நம்ம மேல எல்லா பார்வையும் போடுவாங்க. அதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பர்சனலா எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் இப்பதான் அரசியலுக்கு வர்றாரு, வர்றதுக்கு முன்னாடியே இவர் மேல இவ்வளவு குடைச்சல் ஏன் கொடுக்குறீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுது, இதுவரை எத்தனையோ சினிமால இருந்து அரசியல் வந்திருக்காங்க, சும்மா அரசியல் தலைவர்கள் ஆயிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க, எவ்வளவோ வேற பார்த்தாச்சு. இருந்தாலும் விஜய் அவர்களை பார்க்கும்போது மட்டும் எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பயம், எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க? சோ இதுல இருந்தே நல்லாவே தெரியுது, இவர் வந்தா ஒரு டஃப் கொடுப்பாரு. அவன் ஓப்பனா சொல்லிட்டாரு, 2026 எலெக்ஷன் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். டிஎம்கேவா டிவிகேவா 2 பேருக்கு தான் போட்டி. அதிமுகவை அவர் கன்சிடரே பண்ணல, மத்த கட்சிகளே அவர் கன்சிடரே பண்ணல. இதுல இருந்தே நல்லாவே தெரியுது 2 பேருக்கும் சரியான ஒரு போட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப 2 பேர் கட்சிக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. திமுக மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கா? புதுசா கட்சி தொடங்கின விஜய் அவர்களுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஃபைனலா இப்ப நிறைய கருத்து கணிப்புகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே இந்த கருத்து கணிப்புகளை சுத்தமா நம்பாதீங்க. இதுல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்களா தமிழக மக்கள் கிட்ட, அந்த கருத்து கணிப்புல வந்து 2026 யாரு முதலமைச்சராக அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல முதலமைச்சரா இருக்கால நம்ம சிஎம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் 2026 திரும்ப ஆட்சியை அமைப்பாரு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 27% வந்து அவருக்கு இருக்கிறதாவும், அதுக்கப்புறம் 16% தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும், அடுத்த ஒரு 10% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இருந்து அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சொல்றேன், கருத்து கணிப்பு தயவு செஞ்சு நம்பாதி. இந்த கருத்து கணிப்பு எந்த மக்கள்கிட்ட யார்கிட்டவே நேரடியா கேட்டு எடுத்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. கருத்து கணிப்பே மிகப்பெரிய ஒரு அரசியல் தான். ஓ நீங்க பாப்பீங்க, அப்ப திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி, அப்ப உங்களுக்கே திமுகவுக்கு நம்மளும் போய் ஓட்ட போடுவோமே, மக்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்காங்க, அப்ப திமுக தான் நல்ல கட்சி. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிகமான ஓட்டு வாக்குகள் இந்த பெர்சன்டேஜ் தான் தமிழக வெற்றி கழகத்தான் அதிகமான ஓட்டுகள் இருக்கு, அப்ப நம்ம இதுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, இதுவே மிகப்பெரிய ஒரு பிரெயின் வாஷ்ன்னு சொல்லலாம், ஒரு பயங்கரமான ஒரு திட்டங்கள் சொல்லலாம். சோ இதுவே நம்மளோட மைண்ட மாத்திர ஒரு சில கருத்து கணிப்பு தான். அதனால கருத்து கணிப்பை கடைசி வரை நம்பாதீங்க. உங்க மனசுக்கு யாரு தோணுது, இதுவரை ஆண்ட கட்சிகளை திரும்ப உட்கார வைப்போமா சீட்ல, இல்ல புதுசா ஒருத்தர் இல்ல நான் கட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரே, அவரை கொஞ்ச நாள் உட்கார வைப்போமா? ஏன்னா அவரை நம்ம உட்காரவே வைக்கல, அதனால அவரை உட்கார வச்சு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை கீழே இறக்கலாமா அப்படின்றத இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போலாம், யாருக்கு உங்களோட ஓட்டு 2026 அப்படின்றத. நான் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். பாய். See you.